இல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்டு சொல்லுங்க. அண்ணே நான் அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன். தனி மனிதனாக அவங்ககிட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல. தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்றது கேளுங்க. கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையா? கவர்மெண்ட்ல அங்கமா? நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா ஆக்சஸ் எனக்கு இருக்கா? நான் கான்ஸ்டிடியூஷனல் ஓத் எடுத்திருக்கேன். டேட்டா ஆக்சஸ் கொடுப்பாங்களா? நான் கேட்க மாட்டேன். அது தவறு. அப்படி கேட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும், நானும் ஜெயிலுக்கு போகணும். நீங்க தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். ஜோசப் விஜய் இஸ் a பப்ளிக் டாக்குமெண்ட். 56 லட்சம் இஸ் a பப்ளிக் டாக்குமெண்ட். நான் மாநில தலைவராக இருக்க என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்ஹெச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா ஆக்சஸ் கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்க வேணா பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணணும். நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன். நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு. இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீங்க கேட்கிற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியல. நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார். நீங்க தனிமையெல்லாம் இல்ல சார், ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்க பாக்குறோம், ஸ்டாச்சுட்டரி பாடி மூலமா நாங்க சர்வே பண்றோம், தேர்ட் பார்ட்டி மூலமா நாங்க சர்வே பண்றோம். நீங்க என்ன சார் அங்கொன்னு இங்கொன்னுமா பண்றீங்க? எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டுமொத்தம் 10 லட்சம் பிள்ளையை நாங்க டெஸ்ட் பண்றோம் சார். நாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார். நாங்க ஆக இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாற்றக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு